நிதானமாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த 12 ராசியில் இந்த கும்பராசி சொல்லலாம். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே இது சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இப்போ மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான ஒரு மந்த நிலையும் லேசான குழப்பமும் இவங்ககிட்ட காணப்படும். இந்த தன்மையை இவங்க ரொம்பவும் தனித்துவமாக வெளிப்படுத்தும். பிடிவாதமாகனது இவங்களுக்கு அதிகனே சொல்லலாம். அதே நேரத்தில் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சனி பகவானின் காரத்துவங்களை இவங்க வெளிப்படுத்துவாங்க. பொதுவாகவே ஒரு ராசி பிறந்தவங்களுக்கும் வெவ்வேறான தனித்தன்மைகள் இருக்கும். அப்படி இந்த கிரகங்களோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ராசியின் அடிப்படையில் சில பொதுவான குணங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதில் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருமே சொல்லக்கூடிய ராசியில் ஒன்று தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர் பிறந்தவங்களை பற்றி அவ்வளோ ஈஸியாக நம்மளால் எதையுமே ஒரு கணிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஜோதிடத்திலேயே கும்பத்தில் பிறந்தவனுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க குழப்பவாதிகளா? மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களோட ஸ்பெஷலான குணங்கள் என்ன? இவங்களுக்கு பலம் என்ன? இவங்களுடைய பலவீனம் என்ன? மேலுமே இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலையும் தான் நாங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பாருங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்களா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சனி பகவானே ஆட்சி செய்யக்கூடிய 2 ராசியில் ஒன்று தான் இந்த கும்பராசி. கும்பராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சமும் அடையாது, நீச்சமும் அடையாது. கும்பராசிக்காரரு காற்று ராசியை சேர்ந்தவங்க. ஆனால் சனி பகவான் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே இவங்களுக்கு பார்த்திங்களா ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் இவங்கள்ட்ட காணப்படும். இந்த தன்மையை இவங்களை மிகவும் தனித்துவமாக வெளிப்படுத்தும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானின் காரகத்துவங்கள் பெற்ற ஒரு ராசினே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்துலையுமே தீவிரமாக கருதுவாங்க. எந்த விஷயத்துமே எளிதாக நினைக்க மாட்டாங்க. பொதுவாகவே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் அப்படின்னு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கும்பராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது? இயல்பாகவே கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களோட தன்மையால் இவங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு தீவிரமாக ஆய்வு செஞ்சு அதில் சிந்தித்து அதில் நல்ல பெர்ஃபெக்டான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பாளிகள், அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தாலும் கூட அதை ஈஸியாக எப்படி அதை செய்து முடிக்கலாம். அதே மாதிரி இவங்களுடைய உடல் பலம் மட்டும் இல்லாமல் மனோபலமும் அதிகனே சொல்லலாம். கும்பராசிக்காருக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒரு கிரகம் தன்மை இருக்கும் அமைப்பிலும், அதே கிரகம் மற்றொரு விதத்தில் தீமை தரும் அமைப்பிலும் இயல்பாகவே அமைந்திருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காருக்கு ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது கடினமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட பழமொழிகளுமே இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமே பிடித்தவங்களோட நன்றாக பழகும்போது இந்த கும்பராசிக்காரர் பிடிக்காதவங்கள முழுவதுமாக தவிர்த்துருவாங்களாம். மற்றவங்களை எடை போடுவதில் வல்லவர்கள். மனப்பக்குவம் அதிகம் இருந்தால் கூட இவங்களோட அவ்வளோ எளிதாக பழக முடியாது அப்படிங்கன்னு கும்பராசிக்கார்கிட்ட காணக்கூடிய பலவீனங்களில் ஒன்றாக சொல்லலாம். இதனால தான் இந்த கும்பராசி எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தால் கூட வெளி உலகில் இவங்களை பார்த்தா ஒரு குழப்பவாதிகளாக காணப்படுறாங்க. இதுதான் இவங்களுடைய பலவீனமாக இருக்குது. தன்னுடைய தேவைக்கேற்ப வசதிகளை பெருக்கிக் கொள்வாங்க. அதே நேரத்தில் சிக்கனத்தை கடைபிடித்து ஆடம்பரத்தை தவிர்க்கிறது நல்ல முயற்சி செய்வாங்க. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரருக்கு வாழ்வில் படிப்படியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றலாம் உங்களோட வாழ்க்கையில் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். உயர்வான எண்ணம் கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரரு. இதில் ராசி அதிபதி சனி தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. குடும்பங்களோட தேவைகளுக்கு மேல் உபரி வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களோட பேச்சு திறமையால் உறவுகளை பாச பிணைப்பில் கண்டுவீங்க. சொல் வலிமை,
வாக்கு பலிதம் அது ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆலோசனைகளுக்கு உற்றார் உறவினர்கள் செவி சாய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றி மேலே வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிறையவே காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயல்லையுமே ஒரு விரைந்து செயல்பட்டு தெளிவாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் காலமாக அமைஞ்சிருக்கு. தைரியம், தெம்பு, ஒரு ஞாபக சக்தி இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்க ஆரம்பிக்கும். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த இந்த பயணம் செய்கிற நேரம், அதே நேரத்தில் முறையற்ற ஆவணங்களால் வம்பு வழக்கு பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட சொத்தை சகோதர சகோதரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க. சில பேர்த்துக்கு சொத்து தொடர்பாக இளைய சகோதரத்தோட கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சில பேர் நடக்காததை நடப்பது போல கற்பனை செய்வீங்க. சில பேர்த்துக்கு செவித்திறன் குறைபாடு வரலாம். குடும்ப ராசியை பொறுத்த வரைக்குமே குருவின் சஞ்சாரம் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால 7.5 சனி மற்றும் ராகு கேதுவோட தாக்கம் உங்களை பாதிக்காது. மேலுமே குடும்பஸ்தானாதிபதி குரு பஞ்சமஸ்தான அதிபதி புதனோட பரிவர்த்தனை பெறுவதனால சில புதிய நண்பர்களோட சேர்க்கையிலிருந்து நீங்கள் விடுபடுறது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப தேவைகளை நிறைவேறும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் அமையும். அதே நேரத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும் ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறி உங்களுக்குள்ள ஒரு புரிதல் அதிகரிக்கும். சிலரோட வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்கவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சு திறமை வருமானத்தை அதிகரிக்கும். பற்றாக்குறை வருமானம் குழந்தைகளோட பங்களிப்பில் உபரி வருமானமாக அமையும். வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வால் குடும்பத்திற்கு நிலையான ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். வாங்கிய கடனை எல்லாமே திருப்பி செலுத்தி நாணயத்தை காப்பாற்ற இயலக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை வங்கியில் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு நல்ல காலகட்டமாக அமைச்சிருக்கு. இது வரைக்குமே வாடகை வீட்டில் இருந்தவங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த வீட்டில் நீங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்குமே திருமணமான பெண்கள் கணவரோட ஒற்றுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் அற்புதமான நல்ல நேரம், மனோபலம், தேகப்பலம், பணப்பலம் ஆகிய மூன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் குடிபுகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே முன்பு இருந்ததை விட கொஞ்சம் சுமாராக இருக்கும். மருத்துவ செலவுமே உங்களுக்கு குறையும். வீடு, வாகனம், நிலம், ஆபரணம், அந்தஸ்து, பதவி, சமுதாய அங்கீகாரம் என வாழ்நாளில் பல நாள் கனவுகள் எல்லாமே நனைவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. தாய் வழி உறவினர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் தாய் வழி சொத்தில் மூத்த சகோதரர்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தடைப்பட்ட பாகப்பிரிவினை சொத்து பணம் கைக்கு சேரக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்குமே தற்காலிக வேலையில் இருப்பவங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசு வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். மேலுமே மேல் அதிகாரிகளோடு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. சக ஊழியர்களிடையே நல்லிணக்கம் ஏற்படும். உங்களோட திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. முயற்சி எப்போதுமே உங்களை திருவினையாக்கும். மேலுமே நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களுக்கு சாதனை செஞ்சு அதில் புகழ் பேர் இது எல்லாமே எடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவீங்க. அதே நேரத்தில் வீண் கவலைகளை விடுத்து உங்களோட கடமைகளை சரியாக செய்யுங்க. அனைத்துமே வெற்றி பெறும் நல்ல ஒரு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சியும். முதலீடு அதாவது தொழில் போட்டிகள் குறையும். வியாபாரத்தில் விற்பனையில் சாதுரியமாக பேசி சாதகமான பலனை எல்லாமே அடைய போகிறீங்க. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கூட நீங்கள் அல்ல வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு திறமையும் உங்களுடைய தகுதியும் வாய்ந்த ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தொழிலில் நீங்கள் பல நாளாகவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, தொழில் நல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அது இந்த டைமில் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம்.
அதே மாதிரி இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தடைகள் அனைத்துமே விலகும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். உங்களோட கனவுகளை நிறைவேற்றும், உங்களோட திறமையை மேலிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் உருவாகும். அதை முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதி. இதனால் பல அரசியல் பிரமுகர்களுக்கு வாழ்வியல எதிர்பாராத சம்பவங்கள், திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களோட நட்பு உங்களுக்கு பல நன்மையை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் முக்கிய கட்சியில் இணையவும் வாய்ப்பு கிடைக்கலாம். பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த டைமில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய முக்கியமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சனியோ செவ்வாய் சேர்க்கை ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராசி அதிபதி சனியோட 3, 10ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்க்கை பெறுகிறாங்க. சில பேர் வெளியூர் வெளிநாட்டிற்கு வாழ்வாதாரத்துக்காக இடம் பெயரலாம். அதே மாதிரி ஞாபக சக்தி குறையும். வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக ஆகாது. அப்படிங்கிறதுனால வழக்குகளை ஒத்தி போடுறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வெளிநாட்டிற்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்வாதாரத்துக்கு இடம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் சட்ட சிக்கல்கள் நிறைந்த சொத்தில் பணத்தை முதலீடு செய்யலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேர் பார்த்திங்களா, அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அரசுக்கு அவதாரம் கட்டும் சூழலானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அரசு அதிகாரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலுமே இனி வரக்கூடிய காலம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.